இன்னைக்கு நம்ம கோவை மாவட்டத்துல இருக்கிற முருக பக்தர்கள் அடிக்கடி போற மருதமலை முருகன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். பலருமே இந்த தலத்தை முருகனின் 7ஆம் படை வீடுன்னு சொல்றாங்க. அதோட இந்த கோவிலுக்கு நிறைய அதிசயங்களும் புராண வரலாறுகளும் சித்தர்கள் வாழ்ந்த கதையுமே இருக்குங்க. இந்த வீடியோல அடிவாரத்துல இருந்து மேல சன்னதி வரைக்கும் நம்ம முழுசா சுற்றி பார்க்க போறோம். வழியில இருக்கிற ஒவ்வொரு சன்னதியோட சிறப்புமே இந்த மலையோட வரலாற்றோட மருதமலைக்கு மட்டுமே உரிய அதிசயங்களையும் பார்க்கலாங்க. வாங்க நம்ம தரிசனத்தை தொடங்கலாம். நம்ம படிக்கட்டுகள் ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யாராவது பேக்ல பிளாஸ்டிக் கவர்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்களாங்கிறத முதல்ல செக் பண்றாங்கங்க. பிளாஸ்டிக் மேல எடுத்துட்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படிகள் வழியா செல்லும் போது செப்பல் இல்ல ஷூ எதுவும் அணிந்து செல்ல முடியாதுங்க. காலணிகளை கீழேயே வச்சுட்டு தான் நம்ம வெறும் கால்ல தான் படிகள் ஏற ஆரம்பிக்கணும். எல்லாராலையும் படிக்கட்டு ஏற முடியாதுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கோவில் நிர்வாகமே பேருந்து வசதி செஞ்சிருக்காங்க. ரூ. 10 கட்டணம் கொடுக்கும்போது மலை மேல இருக்க கோவில் வரை நம்மள கொண்டு போய் விட்டுருவாங்க. திருப்பி அதே கட்டணம் செலுத்தும் போது நம்ம அடிவாரத்துக்கும் வந்துடலாங்க. அல்லது நம்ம கிட்ட சொந்த வாகனம் இல்ல டாக்ஸி மூலமாக கூட மேல இருக்க கோவில் வரை நம்மனால போக முடியுங்க. இப்ப நம்ம படிகள் ஏற ஆரம்பிக்கலாங்க. மொத்தம் 873 படிகள் ஏறினாதான் மருதமலை முருகன் சன்னதியை அடைய முடியுங்க. இந்த படிகள் தொடங்கும் இடத்திலேயே பக்தர்களை முதல்ல வரவேற்பாரு தான் தோன்றி பிள்ளையார். இந்த விநாயகர் சாதாரண விநாயகர் இல்லைங்க, இவர் சுயம்புவா தோன்றிய விநாயகர். அதனாலதான் இவருக்கு தான் தோன்றி பிள்ளையார்னு பெயரும் வந்தது. இங்க இன்னொரு வித்தியாசமான விஷயம் இருக்குங்க. இந்த விநாயகர் சன்னதியில யானையின் தலை மட்டுமே சுயம்புவா இருக்குதுங்க. உடல் இல்லாமல் யானையோட தலை மட்டுமே இருப்பது இங்க மிகவும் அரிதான அமைப்புங்க. அதோட இந்த விநாயகர் மலை மேல இருக்கும் முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டியபடி பக்தர்களுக்கு அந்த வழியில தான் முருகன் இருக்கிறாருன்னு வழிகாட்டுறது போல காட்சி கொடுப்பாருங்க. படிகள்ல வழியா மேல செல்லும் பக்தர்கள் முதல்ல இவரை வணங்கிட்டு தான் பயணத்தை தொடங்குவாங்க. மருதமலையில இருக்க முதல் 18 படிகளுக்கு ஒரு விசேஷம் இருக்குங்க. சபரிமலைக்கு கடினமான நடைப்பயணம் மேற்கொள்ள முடியாதவர்கள் இந்த முதல் 18 படிகளை ஏறி ஐயப்பனை மனமுருகி வேண்டினா சபரிமலை சென்று தரிசித்த புண்ணியத்தை இங்கே பெறலாங்க. அதனாலேயே இந்த 18 படிகளுக்கு தனி மகிமை இருக்குதுங்க. நம்ம படிகள் ஏறும் போதே ஒரு விஷயத்த நம்மளால உணர முடியுங்க. இங்க வீசுற காற்று ரொம்ப இதமா இருக்கும். அதுக்கு காரணம் மருதமலை முழுக்க மருத்துவ மூலிகையில் நிறைந்த மலைங்க. பல சித்தர்களும் முனிவர்களும் இந்த மலையை தேடி வந்து தவம் செஞ்சிருக்காங்க. அதனாலேயே இங்க இருக்கிற காற்று உடலுக்கும் மனதுக்கும் ஒரு அமைதியை கொடுக்குதுங்க. இன்னொரு ஐதீகம் இங்க இருக்குங்க. விண்ணுலக பசுவான காமதேனு இந்த மலையில இருக்க புல்வெளிகள்ல மேய்ந்ததாகவும் மருத மரத்தின் அடியில் இருந்த ஊற்றில் தண்ணீர் குடித்ததாகவும் ஒரு கதை இருக்குதுங்க. இந்த மருதமலை பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கும் முந்தைய கோயிலுங்க. அதை எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, திருச்செந்தூர்ல சூரபத்மனை வதம் செய்யறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தாங்க இது. சூரபத்மன் அவனோட தம்பிகளான சிங்கமுகன் மற்றும் தாரகன் ஆகியோரோட சேர்ந்து தேவர்களுக்கு பல துன்பத்தை கொடுக்கறாங்க. அந்த கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்ப சிவபெருமான் குமரன் அவதரிக்கும் வரை ஆதிபுரி என்று அழைக்கப்படும் பேரூர்ல தங்கியிருங்கன்னு சொல்லிடுறாரு. பிறகு தேவர்கள் முருகப்பெருமான வேண்டிக் கொள்றாங்கங்க. மகாவிஷ்ணுவும் முருகனை வழிபட்டு அசுரர்களை அழிக்க வேண்டாருங்க. தேவர்களை காப்பாற்றுவதற்காகவே முருகப்பெருமான் இந்த மலையில சுயம்புவா தோன்றினாருங்க. இந்த நிகழ்வை அழகான ஓவியமா ஆதிமூலவர் சன்னதியில இருக்க சுவர்ல இன்று வரை பார்க்கலாங்க. அந்த ஓவியத்துமே நாம இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். நம்ம மருதமலைன்னு சொல்லும் போதே பாம்பாட்டி சித்தரை நம்மளால மறக்க முடியாதுங்க. அவரோட வரலாறு என்னன்னா, கொங்கு நாட்டுல வாழ்ந்த ஒரு இளம் சிறுவன் சிறு வயதிலிருந்தே பாம்புகளை பிடிச்சு பாம்பு கடிக்கு மருந்து தயாரிக்கிறதும் விஷம் முறிப்பது போன்ற வேலைகள்ல ஈடுபட்டு வராருங்க. ஒரு நாள் நீண்ட காலமாக வாழ்ந்து நாகரத்னம் தரும் என்று நம்பப்படுற ஒரு அரிய வகை பாம்பை தேடி இந்த மருதமலைக்கு வராருங்க. அப்போ 18 சித்தர்களில் ஒருவரான சட்டை முனிவர் அவருக்கு காட்சி கொடுத்து, வெளியில இருக்கிற விஷப்பாம்பை பிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, உன் உடம்புக்குள்ள இருக்க குண்டலினி என்ற பாம்பை உணர்வதுதான் மனித பிறவியின் உண்மையான பயன்னு சொல்றாரு. இந்த உபதேசத்தை கேட்ட உடனே அவருக்கு ஞானம் பிறந்துருதுங்க. அதற்கு பிறகு எந்த உயிருமே துன்புறுத்த கூடாதுன்னு முடிவு பண்றாரு. முழு மனதோட முருகனை தியானிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அவரோட பக்தியில மகிழ்ந்த முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட அவருக்கு காட்சி கொடுக்கிறாருங்க.
காட்சி கொடுத்ததோடு மட்டும் இல்லாம ஞான உபதேசமுமே செய்யறாருங்க. அதன் பிறகுதான் அவரை எல்லாருமே பாம்பாட்டி சித்தர்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. பாம்பாட்டி சித்தரோட வரலாறுக்கு இன்னொரு கதையுமே சொல்லுவாங்கங்க. இந்த மலையில ஒரு சித்தர் தவம் பண்ணிட்டு இருந்தாரு. கோடை கால வெயில்ல மிகவும் களைப்படைந்து தாகத்தால தவிச்சு கொண்டிருந்தாருங்க. அப்ப மருத மரத்தின் நிழல்ல அமர்ந்து முருகப்பெருமானை நினைத்து தண்ணீர் வேண்டறாருங்க. அவர் மனமுருகி வேண்டியதால அவர் அமர்ந்திருந்த மருத மரத்தின் வேரிலிருந்து தண்ணீர் ஊற்று வெளியே வர ஆரம்பிச்சதுங்க. இதை கண்டு பரவசம் அடைந்த சித்தர் மருதமும் ஜலமும் அருளிய இறைவன் என்று முருகப்பெருமான மருதாச்சலபதி என்று கூறி வணங்க ஆரம்பிக்கிறாருங்க. அதுவே காலப்போக்குல மருவி மருதாச்சலபதி என்று மருவி நம்ம அழைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. மலைப்பாதையோட நடுப்பகுதிக்கு நம்ம வந்ததுமே முதல்ல நம்ம கண்ணுல படுறது இடும்பன் சன்னதிங்க. முருகனின் தீவிர பக்தனான இடும்பன் இங்கு கம்பீரமா காட்சி கொடுப்பாரு. அவரோட பெரிய மீசையும் வீரமான தோற்றமுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. காவடி எடுத்துட்டு வர பக்தர்கள் எல்லாருமே முருகனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இடும்பனையும் வணங்கிட்டு போறது வழக்கங்க. இடும்பர் சன்னதியை சுற்றி வரும்போதே இங்க அழகான ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குங்க. ஆஞ்சநேயருக்கு எதிரவே நாகர் சிலைகளும் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இங்க இன்னொரு சிறப்பு என்னன்னாங்க, இங்க இருக்கிற இடும்பருக்கு புலி வாகனமா இருக்குங்க. இந்த புலி வாகனத்தை இடும்பர் சன்னதியில இருக்கிற சிலைக்கு நேர் எதிர்ப்புறத்துல நீங்க தரிசிக்கலாம். இன்னைக்கு நம்ம மருதமலையோட மிகவும் பிரபலமான ஒரு இடத்துக்கு போக போறோங்க. குதிரைக்கால் குழம்புக்கள். பார்க்கும் போதே சாதாரண பாறை மாதிரி தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குங்க. பொதுவா முருகப்பெருமான்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே மயில் வாகனம் தாங்க ஞாபகம் வரும். ஆனா முருகப்பெருமானுக்கு யானை, ஆடு, குதிரை உள்ளிட்ட பல வாகனங்கள் இருக்குங்க. ஒரு காலத்துல இந்த மருதமலை கோவில்ல இருந்த நகைகள் மற்றும் பொருட்களை சில திருடர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போது முருகப்பெருமான் குதிரை மீது ஏறி அவர்களை துரத்தி சென்றதாக ஐதீகம் இருக்குதுங்க. திருடர்களை வழிமறித்து கோவில் பொருட்களை மீட்டு கொண்டு வந்து மீண்டும் கோவில்லே சேர்த்தாராம். அது மட்டும் இல்லைங்க, கொள்ளையடித்தவர்களை பாறைகளாவும் மாற்றி விட்டார்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல முருகப்பெருமான் குதிரையில வேகமா சென்ற போது குதிரை மிதித்த இடத்துல அதன் காலடி குழம்பு பதிந்ததுதான் இன்று நம்ம பாக்குற குதிரைக்கால் குழம்புன்னு பக்தர்கள் நம்புறாங்க. இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த குதிரை காலடி குழம்பு தெளிவா தெரியுங்க. இதை பார்த்த உடனே முருகப்பெருமான் அந்த தெய்வீக நிகழ்வு நம்ம கண்ணு முன்னாடியே வந்து போகிற மாதிரி இருக்குங்க. இந்த குதிரைக்கால் குழம்பு கல்லுக்கு அருகிலே ஒரு மண்டபம் இருக்குங்க. அந்த மண்டபத்து மேல முருகப்பெருமான் குதிரை மீது வர்ற மாதிரி அழகான சிற்பத்தையுமே நீங்க பார்க்க முடியுங்க. அதையும் கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. இது மருதமலைக்கு மட்டுமே உரிய தனி சிறப்புங்க. நம்ம இன்னைக்கு ராஜகோபுரம் வழியா தாங்க கோவிலுக்குள்ள நுழைய போறோம். சாதாரணமா நம்ம படிக்கட்டுகள் ஏறி வரும்போது ஆதிமூலவர் சன்னதிக்கு போற படிகள் வழியா தாங்க மேல நம்ம கோவிலுக்கு போவோம். ஆனா இப்ப அந்த படிகளை அகற்றி திருப்பணிகள் நடந்துட்டு இருக்குங்க. அதனால அந்த பாதை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு நம்ம ராஜகோபுரம் வழியா தாங்க மேல கோவிலுக்குள்ள போக போறோம். மேல நம்ம வந்ததுமே பாத்தீங்கன்னா மருதாச்சலன் இருக்க மனக்கவலை எதற்குன்னு இந்த வாசகத்தை பார்க்கும் போதே நம்ம ஏறி வந்த களைப்பு எல்லாமே போய் முருகனை பார்க்க போறோங்கிற சந்தோஷம் உள்ள மனசுக்குள்ள வந்துருங்க. கோவில் நிர்வாகம் இப்போ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. படிகள் ஏற முடியாத வயதானவர்களுக்காகவும் உடல்நலக்குறைவு உள்ளவர்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் இப்ப லிப்ட் வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு இந்த வசதி இலவசமா வழங்கப்படுதுங்க. இப்போ இந்த மயில் சிலை இருக்கிற செவுரு பாத்தீங்க இல்லையா, அந்த கட்டடத்துலதான் இப்ப லிப்ட் வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. இப்ப மருதமலையில பாத்தீங்கன்னா நம்ம படிகள் ஏறி வந்த இந்த பகுதியிலேயே தினமும் அன்னதான திட்டமும் நடைபெறுதுங்க. நாள் முழுவதுமே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுது. தினமுமே சுமார் 1500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு இங்க அன்னதானம் வழங்குறாங்க. முருகப்பெருமான தரிசிக்க வர ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்குங்க. இங்க இருந்து கீழே பாத்தீங்கன்னா மொத்த கோவை நகரமுமே ரொம்ப அழகா தெரியுங்க. மலையின் மேல இருந்து வீசுற காற்று, சுற்றி இருக்கிற பசுமை, தூரத்துல தெரிகிற கோவை நகரம், இந்த காட்சியை எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிக்காதுங்க. நாங்க கிட்டத்தட்ட 30 வருடங்களா இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு முறையுமே வரும்போது இந்த இடம் புதுசா தெரியும். பொதுவா நிறைய முருகன் கோவில்கள் பாத்தீங்கன்னா மலையின் உச்சியில தாங்க இருக்கும். ஆனா மருதமலைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. இந்த கோவில்ல 3 பக்கங்களுமே மலைகள் சூழ்ந்து அதற்கு நடுவுல முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாருங்க. அதனாலேயே இயற்கை அழகும் அமைதியும் ஆன்மீக உணர்வும் இங்க அதிகமா இருக்குங்க.
நம்ம ராஜகோபுரத்தை தாண்டி உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா மருதமலை முருகனோட சன்னதியோட காட்சிங்க. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்துட்டு போறாங்க. நம்ம இப்ப முதல்ல பஞ்சமுக விநாயகர் சன்னதிக்கு போக போறோங்க. இந்த மாதிரி அமைப்புல இருக்க விநாயகரை வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. மருதமலையோட மிக முக்கியமான சிறப்புகள்ல இதுவும் ஒன்றுங்க. அதனாலேயே இங்க வர பக்தர்கள் முதல்ல விநாயகரை தரிசிச்சுட்டு அடுத்த சன்னதிக்கு செல்ல ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம இந்த கோவில்ல மிகவும் பழமையான சன்னதிக்கு போறோங்க. ஆதிமூலவர் சன்னதி. இதுதான் மருதமலையின் ஆதி மூலஸ்தானம்ங்க. இந்த சன்னதியில தான் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட சுயம்புவா காட்சி கொடுக்கிறாரு. இங்க இன்னொரு வழக்கம் இருக்குங்க. முதல்ல ஆதி மூலவருக்கு பூஜை நடந்த பிறகுதான் உள்ள இருக்க தண்டாயுதபாணி சுவாமிக்கு பூஜைகள் தொடங்குங்க. இந்த சன்னதியை பற்றி இன்னொரு ஐதீகமுமே இருக்குங்க. இந்த கருவறைக்குள்ள இருந்து பாம்பாட்டி சித்தர் குகைக்கு ஒரு சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. அதன் வழியா தான் பாம்பாட்டி சித்தர் தினமுமே வந்து இங்க முருகப்பெருமான தரிசனம் செய்யறாருன்னு பக்தர்கள் நம்புறாங்க. இந்த சன்னதியில இன்னொரு தனி சிறப்பு இருக்குங்க. வள்ளி அம்மனின் திருவுருவம் தெய்வானை அம்மனின் திருவுருவத்தை விட சற்று உயரமாக அமைந்திருப்பது இந்த தலத்தின் அரிய சிறப்புங்க. நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இல்லைங்களா, தேவர்களும் மகாவிஷ்ணுவும் முருகப்பெருமானை வேண்டி நின்ற அந்த அற்புதமான புராண நிகழ்வு. அதத்தாங்க இந்த ஆதிமூலவர் சன்னதியில இருக்க சுவர்ல அழகான ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்காங்க. தரிசனம் நீங்க செஞ்சு முடிச்ச பிறகு இந்த ஓவியத்தை கண்டிப்பா கவனிச்சு பாருங்க. ஆதிமூலவர் சன்னதிக்கு பின்புறம் இருக்கிற படிக்கட்டுகள் வழியா நம்ம கீழே இறங்கணுங்க. இந்த படிக்கட்டுகள் கொஞ்சம் செங்குத்தா இருக்கும். அதனால எல்லாரும் கொஞ்சம் கவனமா இறங்கணும். படிக்கட்டுகள் இறங்கும் போதே சுற்றி இருக்கிற மலைப்பாறைகளும் இயற்கையும் அழகா ரொம்ப அமைதியா இருக்குங்க. அதனால கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு நிதானமா இறங்க ஆரம்பிங்க. கீழே நம்ம இறங்குனதுமே முதல்ல கன்னிமார் சன்னதி இருக்குங்க. பக்தர்கள் இங்க தரிசிச்சுட்டு இந்த அமைதியான சூழல்ல அடுத்து பாம்பாட்டி சித்தரை தரிசிக்க போவாங்க. கன்னிமார் சன்னதியை தாண்டி கொஞ்சம் நடந்து நம்ம வந்துட்டோம்னா பாம்பாட்டி சித்தர் சன்னதி இருக்குங்க. மருதமலைக்கு வர ஒவ்வொரு பக்தருமே கண்டிப்பா தரிசிக்க வேண்டிய இடம் இதுங்க. முருகப்பெருமானின் அருளை நேரடியா பெற்ற சித்தர் இவர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் நாக வடிவுல பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி கொடுத்ததாக ஐதீகம் இருக்குங்க. அதனாலேயே இங்க இருக்க நாக வடிவத்தையே பக்தர்கள் முருகப்பெருமான நினைச்சு பூஜை செய்யறாங்க. பாறையிலேயே நாக வடிவம் பொறிக்கப்பட்டு இருக்குங்க. அதை நம்ம நல்லா தெளிவா பார்க்கலாம். இந்த சன்னதியில இது மிகப்பெரிய சிறப்பு. இன்னைக்கு வரைக்கும் பக்தர்கள் நம்புற ஒரு ஐதீகம் இருக்குங்க. பாம்பாட்டி சித்தர் இப்போதுமே தினமும் இரவு அர்த்தஜாம பூஜைய முருகப்பெருமானுக்கு செய்யறாருன்னு நம்புறாங்க. தினமும் இரவு பாத்தீங்கன்னா இந்த பாம்பாட்டி சித்தர் சன்னதியில ஒரு பாத்திரத்துல பாலை ஊற்றி வச்சிடுவாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது அந்த பால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். பக்தர்களோட நம்பிக்கையின்படி பாம்பாட்டி சித்தர் அந்த பாலை எடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறாருங்கிறது இங்க ஐதீகங்க. இப்ப நம்ம பாம்பாட்டி சித்தர் சன்னதியிலிருந்து மேல போய் மருதாச்சல மூர்த்திய தரிசிக்கலாங்க. எப்பவுமே நாங்க மருதமலைக்கு வரும்போது ஒரு விஷயத்த கவனிப்போங்க. இங்க இருக்கிற முருகப்பெருமான் எப்பவுமே ஒரு அழகான சிரிப்போடு தான் நமக்கு காட்சி கொடுப்பாரு. அந்த சிரிப்பை பார்க்கும் போதே நம்ம மனசுல இருக்க எல்லா கவலையுமே மறைஞ்சு போயிடும். அதனாலதான் மருதமலைக்கு வந்து பக்தர்கள் மனநிறைவோட திரும்புறாங்க. பாம்பாட்டி சித்தர் பிரதிஷ்டை செய்த தண்டாயுதபாணியா காட்சி கொடுக்கிற நம்ம மருதாச்சல மூர்த்தியை தரிசிச்சுட்டு நம்ம வந்துட்டோங்க. ஆதிமூலவர் சன்னதியில இருக்க முருகப்பெருமானுக்கு பூஜைகள் தொடங்கின பிறகே இங்க இருக்கிற தண்டாயுதபாணிக்கு பூஜைகள் நடைபெறுங்க. அது இந்த கோவில்ல நடக்கிற முக்கியமான மரபுங்க. மூலவர் சன்னதியோட முன் மண்டபத்துல வரதராஜ பெருமாளோட சன்னதி இருக்குங்க. மூலவரை தரிசிச்சுட்டு நம்ம வலதுபுறமா வரும்போது பட்டீஸ்வரரோட சன்னதி இருக்குங்க. அப்படியே நம்ம பிரகாரத்தை சுத்தி வரும்போது மரகதாம்பிகை அம்பாளோட சன்னதியுமே இங்க இருக்குங்க. எல்லாரும் முருகப்பெருமான வணங்கிட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்கங்க. ஆனா இங்க திருச்செந்தூர் மாதிரியே வள்ளியம்மனுக்கு கூட தனி சன்னதி இருக்குங்க. இன்னைக்கு நம்ம அங்கேயும் போக போறோம். நம்ம படிக்கட்டு வழியா திரும்பவும் கீழே இறங்கி போகும்போது பாத்தீங்கன்னா பகல் நேரத்திலே காட்டு பண்ணி இருந்தது. நம்ம குழந்தைங்களோட போகும்போது ஜாக்கிரதையா போகணுங்க. காட்டு பண்ணி மிகவும் ஆபத்தான விலங்கு. நம்ம படிக்கட்டு வழியா கீழே இறங்கி போனதுமே பாத்தீங்கன்னா அடிவாரத்தை அடைஞ்சிடுவோம். அடிவாரத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா வலது பக்கம் வள்ளியம்மனுக்கு போற சன்னதி இருக்குங்க. வள்ளியம்மன் கோவிலை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு வேல் மண்டபம் இருக்குங்க. இங்க வேலையே மூலவரா வச்சு வழிபடுறாங்க. இந்த மண்டபத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சிங்கனாலே ரொம்ப அமைதியா இருக்குங்க. இங்க தியானம் கூட நம்ம பண்ணலாம். முருகனோட வேலை பிரம்மாண்டமா பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. விசேஷ நாட்கள்ல மக்களே நேரா இந்த வேலுக்கு அபிஷேகமும் பண்ண விடுவாங்க. வள்ளியம்மன் சன்னதி பாத்தீங்கன்னா நம்ம மொட்டை அடிக்கிற மண்டபம் இருக்கு இல்லைங்களா,
அதுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வள்ளியம்மனோட திருக்கோவில் இருக்குங்க. உள்ள போய் பார்த்தோம்னா, ரொம்ப களையோட அம்மன பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை உங்க குடும்பத்தோட மருதமலைக்கு வந்து, மருதாச்சல மூர்த்தியிடம் உங்க மனக்கவலைகளையும், வேண்டுதல்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்க. இங்க இருக்கிற முருகப்பெருமான் எப்படி எப்போதும் சிரித்த முகத்தோட பக்தர்களுக்கு காட்சி குடுக்கிறாரோ, அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் சந்தோஷத்தையும், நிம்மதியும், வெற்றியையும் அவர் குடுப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும், குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற முழுமையான ஆலய வரலாறு, தரிசனங்கள் மற்றும் ஆன்மீக பயண வீடியோகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.